அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே சூப்பர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து ஷாப்ஸிலேயா இருக்கட்டும், இல்லை மீஷோலேயா இருக்கட்டும், ரொம்ப நல்ல சேல் போயிட்டு இருந்தது. நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. அதில் நானும் சில ப்ராடக்ட் வாங்கிட்டு இருந்தேன் என்னுடைய கிச்சனுக்காக. அதோடைய அன்பாக்சிங் வீடியோவும் நான் இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்ற பொருளோட ரிவ்யூவும் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா எந்த டைமில் வாங்குறது நல்லது, எந்த டைமில் வாங்கவே கூடாது, அதை பற்றின வீடியோலாம் இதில் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் தான். இது வந்துட்டு ரொம்ப நாளாகவே நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ரேட் வந்துட்டு 280க்கு மேலே தான் இருந்தது. 280, 300 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது. 8 பேக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 6மே வந்து பார்த்திங்கன்னா 250க்கு மேலே தான் இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கார்ட்டில் போட்டு வச்சுட்டு இருந்தேன். சரி, ஆஃபர் வரும்போது ரேட் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஆஃபரில் வந்து இதை வந்து 220 எனக்கு கிடச்சிருது. சரி, உடனே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா குவாலிட்டியுமே நல்லா சூப்பராக இருந்தது. அந்த க்ரிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் ரொம்ப மெல்லிசாலாம் இல்லாமல் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ராடக்ட்டு. நீங்கள் எத்தனை பேர் வாங்கி நல்லா இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, எனக்கு வாங்குறதுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு இந்த ஷாப்ஸியில் வந்து வர ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு பர்சனலாகவே ரொம்ப நல்ல ப்ராடக்டாக தான் இருக்குது. நான் வந்து மீஷோவில் ஃபஸ்ட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் நிறைய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி எல்லாமே ரிட்டர்ன் தான் போட்டிருக்கேன். அப்படியே நான் வாங்கி வச்சுட்டு இருந்தாலுமே அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் தான் வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு எனக்கு யூஸே இல்லாமல் ஆயிருக்கு. யூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கு. 2 ப்ராடக்ட் கிட்ட அந்த மாதிரி எனக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிருக்கு. வேஸ்ட்டு தான் ஆயிருக்கு எனக்கு. ஆனால் நிறைய பேர் ரிவ்யூ வந்து மீஷோவில் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அவங்க காட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக வந்து மீஷோவில் வாங்குறது செட் ஆகாமல் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு தெரியலை. இன்னொன்று, என்னோடய கிச்சனில் நிறைய பொருள் வந்து நான் ஷாப்ஸில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அது எல்லாமே இப்போ வரைக்குமே 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது. எல்லாமே வாங்கி இப்போ வரைக்குமே எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஷாப்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு நம்பிக்கையாக வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஷாப்பாக, ஆன்லைன் ஷாப்பாக நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கண்டெய்னர் பற்றி தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்த அளவுக்கு நீட் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும் அப்படின்றத தான் சொல்லிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த 1 வீக் வரைக்குமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இதுக்கான ரிவ்யூ இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து 6 பீஸ் வந்தது எனக்கு. அதனால் 6மே வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்தது எனக்கு பர்சனலாக. நீங்களும் நம்பி வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. இதை வந்து 1 வீக் நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். வெஜிடபிள் எதுவுமே தண்ணியும் படவே இல்லை. நம்ம எந்த ஒரு காய்கறி வாங்கினாலுமே சரி 1 வீக் வரைக்குமே வச்சு ஒரு முடியாத சிச்சுவேஷனில் வந்துட்டு 1 வீக் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கும் மேலே யூஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ 1 வீக் அளவுக்கு நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த காய்கறி. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ரேட்டுமே வந்து ரொம்ப அஃபர்டபுளான ரேட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். இன்னொரு குட்டி டிப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆன்லைன் ஷாப் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலன்னு சொன்னாக்கா, அது ஆஃபர் முடிஞ்சிட்டு 1 வீக் வரைக்குமே நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேட்டில் இருக்கிற மாதிரி நான் செக் பண்ண வரைக்குமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 1 வீக்கு அப்புறமேட்டு வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கார்ட்டில் போட்டு வச்சுடுங்க. எப்போ ஆஃபர் வருதோ அப்போ வாங்கிக்கலாம். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா நான் வாங்கி 1.5 இயர்ஸ்க்கு மேலேயே ஆகுது. ரொம்பவே நல்ல ஒரு ப்ராடக்ட். இதுவும் நான் ஷாப்ஸில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குது. இது வரைக்குமே எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை இதில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி மேட்டு தான். இதை வந்து நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இதை மீஷோவில் ஆர்டர் பண்ணதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தோணிகிட்டே இருந்தது, நான் கரெக்டாக வருமான்னு சொல்லிட்டு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து சேர்ந்தது எனக்கு. எந்த மிஸ்டேக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. இப்போ கையில் கிடச்ச வரைக்குமே. இதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் நான். இது ஏன் நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஷாப்ஸியை விட ரேட் கம்மியில் இருந்தது. ஷாப்ஸி வரைக்குமே பார்த்தீங்கன்னா 140க்கு மேலே தான் இருந்தது. இது வந்து 128 சம்திங்கில் வாங்கிட்டு இருந்தேன். நல்லா இருக்குது. இந்த கோட்டிங்லாம் எதுவுமே பிரிஞ்சு வரல.
கோட்டிங்லாம் வந்துருமோ அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வரல. ஆனால் எனக்கு பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. சரி பரவாயில்ல, பொருள் நமக்கு நல்லபடியாக கிடச்சிதா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் நான். ஆனால் கோட்டிங்கில் நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஆனால் எதுவுமே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்துட்டு இந்த பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் புரியலை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ ஹோல்டர் தான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு பொருள். ஏன்னா இந்த பிக்சர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம வெளியில் போகிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஒரே இடத்துல வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டு ரொம்ப யூஸ் ஆகுது. 2 இயர்ஸ் ஆகுது இது வாங்கி. 108 அந்த மாதிரி என்னமோ வாங்கிட்டு இருந்தேன். அந்த அந்த மணிக்கான வர்த்தான ஒரு ப்ராடக்ட் இது. நமக்கு வெளியில் போகும்போது என்னெல்லாம் தேவை, வாட்சு, கீ, அப்புறமேட்டு வந்து லைசன்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஐடி கார்டு, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற டைமில், அப்புறம் ப்ளூடூத், சென்ட்டு, இது எல்லாமே ஒரே இடத்துல நான் வச்சுடுவேன். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இது. மழை டைமில் ஒண்டி பார்த்திங்கன்னா அந்த மழையிலலாம் மரத்தில் ஒரு மாதிரியே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். எண்ணெய் போட்டு தொடச்சி விட்டுட்டோம்னு சொன்னாக்கா சூப்பராக ஆகிடும். மற்ற சீசனில் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து இந்த கண்டெய்னர் தான். இது வந்துட்டு பிளாஸ்டிக் தான். நான் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் ஆர்டர் பண்ணி கையில் கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. எப்படியும் ஒரு 1/2 kgக்கு மேலேயே நமக்கு இதில் வந்து பிடிக்கும். நான் எல்லா பொருளுமே வந்துட்டு மெஷர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நான் வாங்கும்போது இப்படி தான் செக் பண்ணுவேன். எந்த பொருளை வாங்கினாலுமே அதை வைக்கிறதுக்கான இடம் எங்கே இருக்குது சூஸ் பண்ணிக்குவேன். இல்லை அதுக்கான ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத மெஷர்மெண்ட் பண்ணி தான் வாங்குவேன். ஸ்டாண்டு வாங்கினாலும் சரி, இல்லை நான் எந்த பொருள் வாங்கினாலுமே வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்ப்பேன், ரேட்டு பார்ப்பேன். இந்த மாதிரி தான் பார்த்து வாங்குவேன். ஸோ அதனால தான் உங்களுக்குமே வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக வேண்டி மெஷர்மெண்ட் எடுத்து காட்டுறேன். நல்லாவே பெருசாகவே இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமேட்டு இந்த கண்டெய்னர் வந்து நான் வாங்கி 1 இயர் ஆகுது. இதுவுமே நல்லா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டெய்னர் இது. அன்பிரேக்கபிள் தான் போட்டிருக்கு. அதே மாதிரி தான் இருக்குது. இது வரைக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எந்த ஒரு பிளாஸ்டிக் ஸ்மெல் கூட எதுவுமே வரல. எல்லாமே கிறிஸ்பியாகவே இருக்குது. இதில் போட்டு மூடி வச்சிட்டோம்னு சொன்னால், நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சாக்கா. யூஸ் பண்ணி 1 இயர் ஆகுது. அதை பார்த்து தான் நான் இன்னொரு கண்டெய்னரும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே வைக்கிற மாதிரி வாங்கலான்னு பார்த்துருந்தேன். பார்த்தா இதை விட பெருசாகவே இருக்குது. அதை தான் காட்டிகிட்ருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம ரேராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ராஜ்மா, அந்த பச்சை பட்டாணி, அதுக்கடுத்தது பச்சை பயிறு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நிறையலாம் வாங்க மாட்டோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கியிருப்போம். அதை போட்டு வைக்கிறதுக்கு தனித்தனி கண்டெய்னராக நம்ம சூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொருள் போடுறதுக்கான ஒரே கண்டெய்னரில் 4 பொருள் போடுற மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 4-in-1 கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். இதுவுமே நான் நினச்சதை விட ரொம்பவே பெருசாகவே இருந்தது எனக்கு. வைக்க வாங்கின இடம் ஒன்று, ஆனால் இதுக்கப்புறமா வச்ச இடம் ஒன்று. அந்த அளவுக்கு நல்லா பெருசாகவே இருந்தது, அகலமாகவே இருந்தது. இதோட ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 121 ருப்பீஸ். இதில் என்னெல்லாம் போட்டு வைக்கலாம், இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத 1 செகண்ட் காட்டு. இப்போ பாட்டில் இப்போ தண்ணி போட்டு குக்கரில் போட்டு எல்லாம் சக்கரை சக்கரா அவ்வளோதான் போடணும். அதில் இதை காய்ச்சிக்கலாம். என்னெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் அடுத்த பொருளோட ரிவ்யூ சொல்கிறேன் வாங்க. இந்த ஸ்டாண்டு நான் வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது. ஆனால் எப்படிலாம் எனக்கு இது யூஸ் ஆகுது, எப்படிலாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அப்படி இருக்குது, ஃபுல்லாகவே பாத்திரமாக இருக்குனாக்கா கிச்சன் ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இன்ஷால்லா கிச்சன் ஆர்கனைஸ் வீடியோ கிடைக்கும். சின்ன கிச்சனில் எப்படியெல்லாம் கோல்டன் கிச்சனாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான். அந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் 2 மந்த்தாகவே ரொம்ப செக் பண்ணி இது வாங்கலாமா வேண்டாமா அப்படிலாம் யோசித்து கார்ட்டில் போட்டு வச்சு அதுக்கப்புறமேட்டு என்ன டெசிஷன் எடுக்கிறதுனே தெரியாமல் வாங்கின பொருள்.
ஏன்னா நிறைய யூடியூப்பில் நான் செக் பண்ணேன். இது வந்து வாங்கியிருக்காங்க நிறைய பேர். ஆனால் வந்து டக்கு டக்குன்னு மாட்டிட்டு அப்படியே செவுருல மாட்டுறது காட்டுறாங்க. பொருள் அடுக்கிறது கூட எல்லாமே அடுக்கி முடிச்சுட்டு தான் காட்டியிருக்காங்க. இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகும், எந்த அளவுக்கு இடம் தேவைப்படும் அப்படின்றத யாருமே டீட்டெயில்டாக சொல்லவே இல்லை. இதை எப்படி மாட்டலாம் அப்படின்றத கூட யாருமே காட்டலை. சரி, ஒரு வழியாக ரேட் கம்மியாக வந்திருந்தப்போ நான் ஆர்டர் பண்ணிட்டேன். சரி, நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள், ஸோ அதனால் இது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 490 அந்த ரேஞ்சில் நான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். 600க்கு மேலே தான் இது இருந்தது. இந்த ஆஃபர் போட்டப்போ இது வந்து 490க்கு எனக்கு ஷாப்ஸியில் கிடச்சிது. டக்குன்னு நான் ஆர்டர் பண்ணிவிட்டேன். வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி மாட்டணும், எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கட்டையோட திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கும். அதை 1/2 இன்ச் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது பலகையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போலாலாம் இல்லை, ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி 2 ஓட்டை கொடுத்துருக்காங்க. இதோட நீட் வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸ் கிடைக்கும். இந்த மாதிரி 2 ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணும்போது காட்டுறேன் பாருங்கள். தெளிவாக உங்களுக்கு அப்போ புரியும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்டுறேன். அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். இதோட அகலம், ஒரு பிளேட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் கிட்ட வருது. அப்புறம் நீளம் வந்து பார்த்திங்கன்னா 24 இன்ச்சஸ் வருது நமக்கு. அதிலே மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை அளந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கே வைக்கணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்கிட்டு வைக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த ஒரு டிப்பு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 கேப் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து 2 சைடாக வச்சுட்டு அதுக்கு நடுவில் வர ஷெல்ஃப் எல்லாமே வந்துட்டு 2 சைடுமே வச்சுட்டு ஹோல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல் வழியாக அந்த ஹோலில் போட்டுட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா, இது ஸ்க்ரூ போடும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக போடணும். ஏன்னா ஸ்க்ரூ போடும்போது எனக்கு வந்து லைட்டாக விரிசல் வந்துருச்சு. இந்த மாதிரி ஹோலில் வந்து இப்படி வச்சுட்டு இந்த பக்கமாக ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஸ்க்ரூ பண்ணுங்க. இல்லாட்டினா ஸ்க்ரூ பண்ணும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, இது வெளியில் வந்தது. அதில் வந்துட்டு எனக்கு அந்த ஓரம் வந்து ரொம்பவே விரிசல் விடுற மாதிரி இருந்தது. சரி, வாங்கிட்டோம், நம்ம என்னடா பண்ணுறது அப்படிலாம் யோசித்தேன். கடைசி அல்ஹம்துலில்லாஹ் போட்டு முடிச்சிட்டாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் இந்த அளவுக்கு தான் இருக்குது பாருங்கள். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரேக் இருக்குது. நம்ம மேலே இருக்குல்ல 4வது ரேக், அதில் கூட நம்ம இதெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் செவுரு மேலே ஓரமாக ஒட்ட போகிறீங்கன்னாக்கா, அதை வந்து கரெக்டாக நமக்கு ஒரு பாட்டில் பத்துற அளவுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே வச்சு நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மேல் ஷெல்ஃப் கூட நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்க முடியும். இது 2 இடத்துக்குமே நடுவில் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே கரெக்டாக 7 இன்ச்சஸ் இருக்குது. 7 இன்ச்சஸ் அளவில் இருக்க கண்டெய்னர் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆன்லைன் ப்ராடக்ட்டை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்படின்ற நம்பிக்கையில் நான் வந்து இந்த வீடியோ முடிக்கிறேன். இது நான் வந்து சொன்னது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுதா என்ன அப்படின்றத, உங்களை யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.